மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? ஆஸ் ஏ இன்வெஸ்டராக எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? ஸோ மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்கும்போது நீங்கள் எஸ்டிபியை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் சீப்பாக இருந்துச்சுன்னா எஸ்டிபிக்கு பதிலாக நீங்கள் லம்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மாதம் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, சிஸ்டமேட்டிக் விட்ரால் பண்ண சூஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சிஸ்டமேட்டிக்காக 7,000 rupees per month எவ்ரி மந்த் ஆன் மந்த் விட்ரா பண்ணுறீங்க. அப்படி விட்ரா பண்ணும்போது 8.4 lakhs டோட்டலாக விட்ரா பண்ணியிருப்பீங்க 10 yearsல. உங்கள் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் மந்த்லி எப்படி சேவ் பண்ண முடியுமா, இயர்லி சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தீபக் ஃப்ரம் வெல்த் ஃபார் அவர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? ஆஸ் ஏ இன்வெஸ்டரா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க மந்த்லி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், லாங் டேர்முக்கு கார்பஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபியை சூஸ் பண்ணலாம். நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த லம்சம் மணியை ப்ரொடெக்ட் பண்ணி உங்க கார்பஸை க்ரோ பண்ணணும்னா எஸ்டிபியில இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்றீங்க, மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானை சூஸ் பண்ணலாம். எஸ்ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க மந்த்லி ரெகுலரா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஐபியை சூஸ் பண்ணலாம். எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் உங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி பேசிஸ்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணும்போது ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். அதாவது மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் ஆகும், லோல இருக்கும்போது இன்வெஸ்ட் ஆகும், வெலட்டலா இருக்கும்போது இன்வெஸ்ட் ஆகும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் ஆக்கி ரிஸ்கை கம்மி பண்ணி பெட்டரா கொடுக்கும். உங்க மணி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல பல மடங்கு க்ரோ ஆகும் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ உங்களால் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணி இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டு சர்ப்ளஸ் மணி அரைவ் பண்ணிட்டு அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷன் 2 எஸ்டிபி. எஸ்டிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்கு, அப்படி இருக்கும் பட்சத்தில் லம்சம் மணியை டெட் ஃபண்ட்லையோ லிக்விட் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுலேருந்து வீக்லி ஆர் மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் லம்சமாக டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மணியும் க்ரோ ஆகும், நீங்கள் வீக்லி ஆர் மந்த்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மணியும் க்ரோ ஆகும். ஸோ உங்களுக்கு டெட் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், எஸ்ஐபியா பண்ண ஈக்விட்டி ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்கும்போது நீங்கள் எஸ்டிபியை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் சீப்பாக இருந்துச்சுன்னா எஸ்டிபிக்கு பதிலாக நீங்கள் லம்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் எஸ்டபிள்யூபி. எஸ்டபிள்யூபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மாதம் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, சிஸ்டமேட்டிக் விட்ரால் பண்ண சூஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் 11 to 12% க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலேருந்து 7 to 8% நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 7 to 8% நீங்கள் விட்ரா பண்ணீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற கார்பஸ் உங்கள் லம்சம் மணியை க்ரோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் இன்கமையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இமீடியட்டாக இன்கமும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் க்ரோ பண்ணிட்டு என்னைக்கு உங்களுக்கு இன்கம் வேணுமோ அன்னைக்கு இருக்கிற வேல்யூலேருந்து நீங்கள் 7 to 8% கூட விட்ராலில் போய்க்கலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் பொறுத்த வரைக்கும் எனக்கு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்றவங்க சூஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்கள் அதர் இன்கம் பிளான்ஸ் போகும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு இன்கம் கிடைக்கும், உங்கள் கார்பஸ் க்ரோ ஆகாது. சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் உங்கள் கார்பஸும் க்ரோ ஆகும், மந்த்லி இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் டைவர்சிஃபிகேஷனுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானையும் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கால்குலேஷன் பார்ட் பார்க்கலாம். எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. ஆக்சுவலாக உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி சூஸ் பண்ணணும். ஒரு கால்குலேஷன் பார்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபியில் மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட் பண்றாங்க, ஆவரேஜா 12% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 22.40 lakhs கார்பஸ் க்ரோ ஆயிருக்கு. இதே எஸ்டிபியில் 10 lakhs லம்சமா இன்வெஸ்ட் பண்றாங்க, அதாவது டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுலேருந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு 10,000 rupees per month மந்த்லி பேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ டெட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் 6% க்ரோ ஆகுது ஆவரேஜா. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 12% ஆவரேஜா க்ரோ ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ல 1.66 lakhs கிடைச்சிருக்கு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல 22.19 lakhs கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் டோட்டலா ஆட் பண்ணும்போது 23.85 lakhs உங்களுக்கு கார்பஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான்ல 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க, சிஸ்டமேட்டிக்கா 7,000 rupees per month எவ்ரி மந்த் ஆன் மந்த் விட்ரா பண்றீங்க. அப்படி விட்ரா பண்ணும்போது 8.4 lakhs டோட்டலா விட்ரா பண்ணிருப்பீங்க 10 yearsல. 10th year முடிவுல 15.52 lakhs உங்க கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். உங்க விட்ராயல் போக 15.52 lakhs உங்க கார்பஸ் இருக்கும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 23.92 lakhs உங்களுக்கு கிடைக்குது. இதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஐபியில் பண்ணும்போது 12 lakhs மணி 22.40 lakhs ஆகுது, எஸ்டிபியில் 10 lakhs மணி 23.85 lakhs ஆகுது, எஸ்டபிள்யூபி மணி பாத்தீங்கன்னா 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணது 23.92 lakhs ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். உங்க ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி எஸ்ஐபியோ, எஸ்டிபியோ, எஸ்டபிள்யூபியோ சூஸ் பண்ணுங்க. இது ஒரு சாம்பிள் கால்குலேஷன் காமிச்சிருக்கோம். ஆக்சுவலா உங்க ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க மந்த்லி எப்படி சேவ் பண்ண முடியுமா, இயர்லி சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். ஸோ என்னால மந்த்லி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க எஸ்ஐபியை சூஸ் பண்ணலாம். நான் லம்சமா இன்வெஸ்ட் பண்றேன், இந்த லம்சம் கார்பஸை ப்ரொடெக்ட் பண்ணி
எனக்கு எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸும் வேணும் அப்படின்றவங்க எஸ்டிபியை சூஸ் பண்ணலாம். நீங்க லம்சமா இன்வெஸ்ட் பண்றீங்க, மாசம் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ண சூஸ் பண்ணலாம். எங்க சேனல்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.